எங்கள் வீட்டில் ஊளி மீன் குழம்பு செஞ்சேங்க. அதுவும் மசாலா கமகமன்னு வறுத்து அரைச்சி செஞ்சேங்க. சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூனுக்கு மல்லி, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தேங்காய் சில்லி எடுத்துருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்களை மட்டும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சில்லு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மசிய வதக்கிட்டு இதை ஆறவும் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கண்டுட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஊளி மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மீனை வந்து மசாலா போட்டு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்த பிறகு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வெங்காயம் வந்தால் பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சின்ன டீஸ்பூனுக்கு வத்தப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதி வர ஆரம்பித்த பிறகு இதை மறுபடியும் மூடி வச்சு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. மீனை சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்ப பார்த்துடலாம். வாவ், எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்ப இட்லி, தோசை, சாதம் இதோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.